பிரேக்ஃபாஸ்ட்டு ஆர் டின்னருக்கு செய்கிற மாதிரி ராகி புளி அடை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி 1.25 கப் புளி கரைசல் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் கேழ்வரகு மாவுக்கு 1.25 கப் புளி தண்ணி, இதுதான் அளவு. இந்த அளவுக்கு செஞ்சிங்கன்னா அடை நல்லா சாஃப்டாகவும் ஓரம்லாம் வெடிப்பு இல்லாமல் நல்லா ஷேப்பாகவும் வரும். கனமான வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3 வரமிளகா உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசல், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து இது போல் நல்லா கொதிச்சு வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கேழ்வரகு மாவை குவியெல்லாம் கொட்டி ஒரு தட்டையான கரண்டியை இது போல் மாவுக்கு கீழே வச்சு மூடி சிம்லேயே 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு மூடியை திறந்து உடனேவே மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து இது போல் சேர்ந்தாப்புல வந்துடும். ட்ரை மாவு இல்லாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மூடி வச்சு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் அதில் உள்ள மிளகாயெல்லாம் எடுத்து போட்டுட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஆரஞ்சு சைஸுக்கு வெடிப்பு இல்லாத உருண்டைகளாக உருட்டி எண்ணெய் தடவுன வாழை இலை அல்லது பாலித்தீன் ஷீட்டில் வச்சு கொஞ்சம் கனமான அடையாக தட்டி சூடான தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் விட்டு மிதமான தீயில் 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த அடை ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கிறிஸ்பாக வேணும்னு சொன்னால் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து செஞ்சுட்டு எந்த அளவுக்கு மெல்லிசான அடையாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசான அடையாக தட்டி சுட்டு எடுத்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். வேக வச்ச பச்சை மொச்சை அல்லது முருங்கைக்கீரையை புளிக்கரைசலோடு சேர்த்து கொதிக்க விட்டு செஞ்சிங்கன்னா அடை இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அடையை சாம்பார், தொக்கு அல்லது ஊறுகாயோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.